அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் வணக்கம்ங்க. பாரதிய ஜனதா கட்சியோடைய பல்லடம் நகர நிர்வாகிகளுங்க நாங்கள் எல்லாருமே. திமுகவினுடைய பல்லடம் நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் இன்றைக்கி மத்தியானமாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களை பற்றி அவதூறு பரப்புகிற வகையில் ஏகவசனத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாரு. எங்களோட மாநில தலைவர் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு கலந்துக்கிட்டப்போ திருமதி பிரேமலதா அம்மையார்கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி போட்டு அந்த பதிவு இது இங்கே இருக்குதுங்க. இதில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் ஒருமையில் போட்டிருக்கிறாரு. அதுபோக எங்களுடைய மாநில தலைவர் அவன் இவன் கோமாளி என்று ஏகவசனத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு எங்கள் தலைவர் மேலே கோபம் இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட எங்கள் மாநில தலைவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸில் ஊழல்வாதிகள் ரவுடிகள் பட்டியலில் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்குது. அதனால் எங்களோட மாநில தலைவர் மேலே அவருக்கு கோபம் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. இருந்தாலும் அது எங்கள் எல்லாத்துக்கும் மன வருத்தத்தை தருது. இவங்க பெண்களை கொச்சையாக நடத்துறதில் இவங்களுடைய கட்சியை விட்டால் வேறு கட்சி கிடையாது. வேறு யாரும் இவங்களோட அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்தின கட்சி யாரும் இல்லை. இந்திரா காந்தி அம்மையாரை திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி எவ்வளோ கொச்சப்படுத்தினார் அப்படிங்கிறதையும், பாத்திமா பாபு அவர்களே இன்றைய தலைவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும், அவரோட மகன் திரைத்துறையில் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட மகன் இன்பநிதி இன்றைக்கி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதும் தெரியும். பெண்கள்கிட்ட ஒரு மரியாதை கண்ணியம் இல்லாத இவர்கள்கிட்டருந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமான நடவடிக்கையை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் இவர் பதிவு செஞ்ச இந்த பதிவு எங்கள் எல்லாத்துக்கும் மனவேதனையாக இருக்குது. இவர் இந்த பதிவை நீக்கிட்டு மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாங்கள் எல்லாரும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இவங்களோட தலைவர்கள் எல்லாத்த பற்றியும் இதே மாதிரி நாங்களும் பதிவிடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. எங்கள் கட்சி எங்களை அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தலை. எங்களோட தலைவர் மிக கண்ணியமான முறையில் நடந்துக்கிட்டார். இவர் அந்த பதிவை நீக்கணும் அப்படிங்கிறதையும், நீக்காத பட்சத்தில் நாங்கள் அதுக்கு மறுவினையாற்றுவோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல் நிலையம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த பதிவை நீக்கி மன்னிப்பு கேட்க சொல்லி வந்திருக்கிறோம்.